லூக் அவனோட பர்த்டேக்காக புதுசா ஒரு சைக்கிள் வாங்கியிருந்தான். அந்த சைக்கிளை அவன் ரொம்ப ரசிச்சு ஓட்டிட்டு இருந்தான். ஒரு நாள் அவன் விளையாட போறதுக்காக சைக்கிளை வெளியே நிறுத்திட்டு அவங்க அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்கறதுக்காக உள்ள வரான். அவங்க அம்மா சொல்றாங்க 6 மணிக்குள்ள நீ விளையாண்டுட்டு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அம்மாட்ட பேசிட்டு வெளியே வந்து பாக்குறப்போ அங்க நிறுத்தி இருந்த சைக்கிளை காணோம். ரொம்ப அதிர்ச்சியாவும் ரொம்ப பயமும் அடைஞ்சிட்டான் லூக். அந்த அதிர்ச்சியிலேயே பக்கத்து வீட்டுல தோட்ட வேலை செஞ்சுட்டு இருந்த மிஸ்ஸஸ் லூயிசி கிட்ட போய் லூக் கேக்குறான், என்னுடைய சைக்கிளை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு மிஸ்ஸஸ் லூயிசி சொல்றாங்க, இப்பதானே சைக்கிள் எடுத்துட்டு ஒரு பையன் போனான், நீ தான் போனேன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு லூக் கேக்குறான், அவன் எந்த பக்கமா போனான்னு நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறான். மிஸ்ஸஸ் லூயிசி சொல்றாங்க, லெஃப்ட் சைட்ல தான் அவன் போனதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. மிஸ்ஸஸ் லூயிசி சொன்னதை லூக் அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்றான். அப்போ பக்கத்து வீட்ல இருந்து ஒரு அங்கிள் வந்து சொல்றாரு, லூக் உன்னோட சைக்கிளை நான் பக்கத்து தெருவுல பார்த்தேன், ஒரு பையன் உன்னுடைய சைக்கிளை கிளீன் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு வந்து சொல்றாரு. இத கேட்ட அவங்க அப்பா அம்மா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸும் அந்த பக்கத்து தெருவுல இருக்கிற பையனை புடிச்சு விசாரிக்கிறாங்க. அவங்க கிட்ட ரொம்ப கனிவா நடந்துக்கிறாங்க. நீ ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த பையனும் சொல்றான், எங்க அப்பா அம்மா கிட்ட ரொம்ப நாளாவே நான் சைக்கிள் கேட்டுட்டு இருக்கேன். ஆனா அவங்களுக்கு இருக்கிற பண பிரச்சனைனால எனக்கு அவங்கனால சைக்கிள் வாங்கி தர முடியல. அதனாலதான் நான் லூக்கோட சைக்கிளை நான் திருடிட்டேன் அப்படின்னு அவன் சொன்ன இந்த விஷயத்த போலீஸ் வந்து லூக் கிட்டயும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்றாங்க. அவன் மேல கேஸ் போடலாமான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அவங்க அப்பா சொல்றாரு, அவங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப பிரச்சனை இருக்கு, இதுவும் ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட வேண்டாம், அவனை நம்ம விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. போலீஸும் அந்த பையன் கிட்ட போய், உன்னை நாங்க அரெஸ்ட் பண்ணல, இனிமேல் நீ இந்த மாதிரி தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு போயிடும். அந்த பையன் அவன் செஞ்சதை நினைச்சு வருத்தப்பட்டு லூக் கிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும் போய் மன்னிப்பு கேக்குறான். அவங்க அம்மா அவனை அனுசரிச்சு, இனிமேல் நீ இந்த மாதிரி காரியங்களை பண்ணக்கூடாது, நீயும் லூக்கும் ஃப்ரெண்ட்ஸா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லூக்குக்கு அவன் மேல கோபம் இருந்தாலும் அவன் ஏன் இப்படி செஞ்சான் அப்படின்னு அவன் நினைச்சு பார்த்துட்டு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. தவறுகளை புரிஞ்சு மன்னிப்பதும் நட்பண்போடு ஏத்துக்கிறதும் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்.